அந்த 126 பேரும் EOW போலீசாரினுடைய கண்காணிப்பில் தற்சமயம் வரை இருந்து வருகிறார்களா? கூடவே இருந்த பத்மநாபன் எங்க போனாரு? நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை எல்லாம் சத்தம் போடாம கைமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்குல சிக்கின குற்றவாளிகள் 126 பேரும் என்ன மனநிலையில இருக்கிறாங்க? முதல்ல எங்க இருக்கிறாங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இவர்களை ரூட் எடுத்துட்டு போனாலே நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியுங்கிறத தான் அதை நானே ஒரு அணிலா இருந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு என்னைக்காவது எங்கேயாவது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார்களா? ஜூம் மீட்டிங்ல பேசினதெல்லாம் யாரு? ஜெயிலுக்கு போயிட்டு கழி தின்னுட்டு வந்த கும்பல் தானே. ஹோட்டல் நியோமேக்ஸினுடைய சொத்து, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் யாருடைய சொத்து? யாருக்கு போகுது? இதற்கு யார் விடை சொல்லுவா? அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல தமிழகத்துல இதுவரை நியோமேக்ஸினுடைய தொடர்புடைய நிலங்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட அல்லது EOW போலீசாரால அட்டாச் செய்யப்பட்ட நிலங்களை மதிப்பிடும் பணி நடந்துட்டு இருக்குது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இறுதி கெடுவாக ஆகஸ்ட் 31க்குள்ளார முடிக்கணும்னு சொல்லி ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. அதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கடைசியா நடைபெற்ற அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இப்ப தமிழகம் முழுவதும் 16 மாவட்டங்கள்ல நிலங்களை மதிப்பிடும் பணிங்கிறது நடந்துட்டு இருக்கு. செங்கல்பட்டு, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், தென்காசி, தேனி, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள்ல நிலங்கள் இருப்பதா அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 16 மாவட்டங்கள்லயும் தரிசு நிலங்களா எந்தெந்த சர்வே நம்பர்ல இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் தனியாகவும், லே அவுட் போடப்பட்ட பிளாட்டுகளாக என்னென்ன சர்வே நம்பர்ல நிலங்கள் இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு தனி வகை பட்டியலாகவும் EOW போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல யாரும் பதிவிறக்கம் செய்து பார்க்கக்கூடிய வகையில இந்த ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். இந்த இடத்துல நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை நியோமேக்ஸ் நிறுவனமே தாமாக முன்வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா ஒப்படைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பட்டியலை வாங்குறதுக்கு நீதிமன்றம் எவ்வளவு தூரம் மெனக்கெட்டதுங்கிறத அந்த கடந்த கால விசாரணையில இருந்தே நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடியதுதான். அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து EOW போலீசாருக்கு புகார் கொடுக்கும் பொழுதே அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இடங்களை அந்த தொடர்புடைய சர்வே எண்களோட ஆவணங்களோட புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலையும் சிலர் புகாராக EOW போலீஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவையெல்லாம் அந்த 14,000 சொச்சத்து புகார்களோட கோப்புகளோட கோப்பா அது தேங்கி இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற சர்வே நம்பரை எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தானே அந்த இருக்கிற இடத்த போய் நம்ம தேடி பார்க்க முடியும். இதுதான் யதார்த்தமா இருக்கு. இந்த பின்புலத்துலதான் EOW போலீசார் நாம் பெட்டிஷன் கொடுத்தும் இது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்து, இது பினாமி சொத்து, இவங்க இந்த வழக்குல சிக்கின காலத்திலேயே இவர்களுடைய சொத்தை கைமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே EOW போலீசாருக்கு தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி பல்வேறு வழக்குகள் தனிநபர்களுடைய பெயர்கள்ல அடுத்தடுத்து அட்டாச்மெண்ட் செய்ய சொல்லி நீதிமன்றத்துல வழக்குகள் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டது. அப்ப அது போன்ற வழக்குகள்ல தான் 4 வாரங்கள் டைம் கொடுத்து 8 வாரங்கள் டைம் கொடுத்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க, இதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. இது EOW போலீசார் கோர்ட் உத்தரவுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில அதை செய்தே ஆகணும், இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக நேரிடுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் காரணமா அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த நியோமேக்ஸ் மோசடி விவகாரம் அப்படின்னு சொன்னாலே நியோமேக்ஸ் அப்படிங்கிற பெயருக்கு அடுத்து புழங்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு சொன்னா பாலா, கமலக்கண்ணன். நியோமேக்ஸ்னா பாலாவும் கமலக்கண்ணனும் மட்டும்தான் நியோமேக்ஸா? இன்னும் சொல்ல போனா பாலா, கமலக்கண்ணன், வீரசக்தி, அந்த 3 நபர்களோட விஷயம் சுருங்கிடுது. கூடவே இருந்த பத்மநாபன் எங்க போனாரு? இந்த நியோமேக்ஸ் மோசடி விவகாரத்துக்கும் பத்மநாபனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அல்லது வீரசக்திக்கு இதுல எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லையா? EOW போலீசாரே இந்த வழக்குல குற்றவாளிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தி ஒரு 126 தனி நபர்களை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அந்த 126 பேர்ல
இயக்குனர்களும் இருக்கிறாங்க, RH இருக்கிறாங்க, AH இருக்கிறாங்க. இது போன்று பல்வேறு படிநிலைகள்ல இதுல நேரடியா அந்த துணை நிறுவனங்களுடைய இயக்குனர்களாக அதனுடைய உறுப்பினர்களாக அங்கம் வகித்தவர்கள் மட்டும் 126 பேர். அவர்களை குற்றவாளிகள் பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. அப்ப குற்றவாளிகள் பட்டியல்ல சேர்த்திருக்கக்கூடிய இந்த 126 பேருக்கும் இந்த மோசடி விவகாரத்துல கூட்டு பொறுப்பு இருக்குதா இல்லையா? இது முதல் கேள்வி. இந்த 126 பேர்லயும் EOW போலீசார் 50 பேரை கைது செய்திருக்கிறாங்க. 2 பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க போலீஸ்ல தானா முன் வந்து. சொச்சம் பேரு என்ன EOW போலீசார் கைது செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போயிட்டு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ண 50 பேரு ஜெயிலுக்கு போயிட்டு நிபந்தனை பிணையில வெளியில வந்து நீதிமன்றம் விதித்த அந்த நிபந்தனையின்படி 10 நாளோ 1 மாசமோ 2 மாசமோ, ஒரு நாளைக்கு 2 வேலையோ ஒரு நாளைக்கு 1 வேலையோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு அதன் பிறகு அந்த நிபந்தனையை தளர்த்தி சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த 50 பேர். சரண்டர் ஆனவங்களுக்கும் அதுதான் பொருந்தும். இந்த முன்ஜாமீன் வாங்கினவங்க அவர்களும் நீதிமன்றத்துக்கும் EOW போலீசாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு உறுதிமொழியை கொடுத்து, என்ன உறுதிமொழி? எந்த விதத்திலையும் நான் சாட்சிகளை கலைக்க மாட்டேன், போலீசாரினுடைய வழக்கு விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் வழங்குவேன், சாட்சிகளை நான் மிரட்ட மாட்டேன், இது போல நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் பிணையில இருக்கிறாங்க. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக இருக்கக்கூடிய வழக்கு இது போல கைதாகியோ முன்ஜாமீன் பெற்றோ சரண்டராகியோ இன்று தண்டனையிலிருந்து தப்பி வெளியில சுதந்திரமாக இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள் RH AH போன்ற நிலையில இருந்தவர்கள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை மீறி இருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை போக்க சிதைக்கக்கூடிய வகையில இதற்கு எதிராக வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. வழக்குல சிக்கின இந்த இடைப்பட்ட காலத்துல நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை எல்லாம் சத்தம் போடாம கைமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் நிபந்தனையை மீறிவிட்டார்கள், இவர்களுக்கு அந்த சட்டப்பூர்வமான பிணையை ரத்து செய்யுங்க, மீண்டும் தூக்கி ஜெயில போடுங்க. இதுதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக தற்போது விசாரணையில் இருந்து வரக்கூடிய விவகாரம். இது மூன்றாவது விஷயம். இந்த இடத்துல நாம் மையமாக எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 126 நபர்களை அடையாளப்படுத்தினாங்க இல்லையா, குற்றவாளிகள் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் வகைப்படுத்தப்பட்டாங்க இல்லையா, அந்த 126 பேரும் EOW போலீசாரினுடைய கண்காணிப்பில் தற்சமயம் வரை இருந்து வருகிறார்களா? அவர்களை யார் கண்காணிக்கிறார்? அவர்கள் தற்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாதிக்கப்பட்டவன், பணத்தை போட்டவன், 1 லட்ச ரூபாய் போட்டவன், ஹார்ட் பேஷண்ட், இதய அறுவை சிகிச்சைக்கு, உயிர் காக்கக்கூடிய சிகிச்சைக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை கூட திரும்ப பெற வழி இல்லாம அவன் தவிச்சிட்டு இருக்கிறான். சமூகத்துல நல்ல அந்தஸ்துல, நல்ல பதவியில, அரசு துறையில, தனியார் துறையில உயர் பதவியில பதவி வகித்து கடைசி காலத்துல வந்த தொகையை எல்லாத்தையுமே வலிச்சு தொடச்சு இங்க நியோமேக்ஸ்ல போட்டுட்டு, சில பேருக்கு பென்ஷனுக்கு கூட வழி இல்லாம, சில பேர் வாங்குற பென்ஷனை வட்டியை கட்டிக்கிட்டு இப்படி அல்லாடிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றத்தையும் EOW போலீசாரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாவது ஏதோ ஒரு வகையிலாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைத்திராதா, யார் மூலமாகவாவது நமக்கு தீர்வு கிடைத்திராதான்னு ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த வழக்குல சிக்கின குற்றவாளிகள் 126 பேரும் என்ன மனநிலையில இருக்கிறாங்க? முதல்ல எங்க இருக்கிறாங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இந்த கேள்வி மையமா எழுது. நீங்க நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை கண்டுபிடிக்கிறது 2வது இருக்கட்டும், இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சாலே, இவர்களை ரூட் எடுத்துட்டு போனாலே நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியுங்கிறத தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அழுத்தமா பதிவு செய்யறாங்க. அதற்கு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்துல பாளையக்காரர்கள்ங்கிற ஒரு நடைமுறையை பத்தி நாம் தெரிஞ்சிருப்போம். அந்தந்த ஏரியாவுல அவர்கள் தான் நாட்டாம, அவர்களுக்குன்னு ஒரு ஏரியாவை பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வரி வசூலிக்கிறதுல இருந்து எல்லா சகலத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. மேலிடத்துக்கு கொஞ்சமா வசூலிக்கிறதுல இருந்து இவங்க பார்த்து கப்பத்தை கட்டிடுவாங்க. இது போலத்தான் இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் தலைமையகம் தனியாகவும் RH என்று சொல்லக்கூடிய அந்த ரீஜனல் ஹெட் அவர்கள் எல்லாருமே அந்தந்த ஏரியாவுக்கு பாளையக்காரர்களை போலத்தான் அதிகாரம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பாளையக்காரர்கள் நடைமுறைன்னு சொன்னா கூட 3 மாவட்டம் 4 மாவட்டம் எல்லாம் பக்கத்து பக்கத்து மாவட்டமா தான் இருக்கும். ஆனா நியோமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லைங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. தேவக்கோட்டையில ஒருத்தர் RH இருப்பாரு, அவரு திருப்பத்தூர்ல
ஏஜென்ட் பிடிப்பாரு, தேனியிலையும் ஏஜென்ட் வச்சிருப்பாரு, அவருக்கு கீழே இது போன்ற செட்டப் தான் இதுல இருந்திருக்கு. ஆனாலும் இந்த ஆர்ஹெச்ங்கிறவங்க ஏறத்தாழ பாளையக்காரர்கள் போலதான் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்திட்டு வந்திருக்காங்கிறது தான் நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அதுல சில பேரை நம்மளால அடையாளப்படுத்த முடியும். கபில் ஒரு முக்கியமான இயக்குனர், தேவக்கோட்டையை சேர்ந்த சார்லஸ், கம்பம் செல்வகுமார், கம்பம் அப்பர் ராஜா, போடியை சேர்ந்த பாபு ராமநாதன், அவர் பையன், அவர் மனைவி, அந்த மொத்த குடும்பமும் அதுல உள்ள வருது. அப்புறம் இளஞ்சி குருசாமி, அப்புறம் சிவராமன். ஆர்ஹெச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டு சிக்கு சுடலை முத்துராஜா, அவர் ஏஹெச். இவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் டைரக்டர்ஸ், ஃபவுண்டேஷன் ஆர்ஹெச். நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதன் உடன் பயணிக்கக்கூடியவர்கள். சிவராமன் யாருன்னு தெரியுதுங்களா? மைக்க பிடிச்சி ஸ்லைட் ஷோ எல்லாம் போட்டு நிறைய பேர் மனசுல இருக்கிற விஷயம், கம்பெனி நல்லா இருக்கு, திடீர்னு கிளம்பிடுவாங்களோ போயிருவாங்களோங்கிற ஒரு சின்ன பயம் கூட மனசுக்குள்ள இருக்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, இந்த நிறுவனம் வெறும் பணத்தை மட்டும் வாங்கல, நிறைய சொத்துக்களை, நிறைய தொழில்களை உருவாக்கி வச்சிருக்கு. 4 ஸ்கூலு, 2 காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஹாஸ்பிட்டலு, 200 லாரி, அதெல்லாம் இல்லாம 5 கோடி சதுரடி இடங்களை இந்த நிறுவனம் விற்பனைக்கு ரெடியாக வச்சிருக்கு. 2500 கோடி ரூபாய் சொத்துக்களை விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கிற கம்பெனி இன்னும் பெருசா வளர போகுதா, இல்ல நீங்க ஏற்கனவே பயத்த மாதிரி காணாம போப்பதாங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு அந்த திரையில படத்தை காமிச்சு நம்மளுடைய மூளைகளை சலவை செய்தார் இல்லையா, அந்த சிவராமன் அவரும் இதுல ஒரு முக்கியமான அங்கம். அவருடைய வீடியோவை கேட்டு அவருடைய அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த மூளையை கழுவுற வாசகங்களை கேட்டுதான் பலர் மயங்கி பணத்தை முதலீடு போட்டாங்க. அந்த சிவராமன் இப்ப எங்கங்க இருக்கிறாரு? அன்னைக்கு நியோமேக்ஸுக்காக மைக்க பிடிச்சு பேசின சிவராமன் இன்னைக்கு அதே மைக்க பிடிச்சு, ஐயா யாரும் தளர்ந்து போயிடாதீங்க, உன் பணத்துக்கு நான் பொறுப்பு, என் பேச்சை கேட்டுதானே நீங்க நியோமேக்ஸ்ல பணத்தை போட்டீங்க, அதை நானே வாங்கி தரேன், அதை நானே ஒரு அணிலா இருந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு என்னைக்காவது எங்கேயாவது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார்களா? இதை கேட்டோம்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பதில சொல்லுவாங்க. நாங்களே சிறைக்கு போய் பெயில் வாங்கி நிபந்தனையின் அடிப்படையில ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க அப்படிலாம் வீடியோ பேசணும் அப்படின்னா, வெளிப்படையா பேசணும்னா அது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்புக்கு ஆளாயிடும். எங்க பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால நாங்க வழக்கு இருக்கிறதுனால நாங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை அவர்கள் சொல்லக்கூடும். ஆனா அது உண்மையா? இவர்கள் நீதிமன்றத்துக்கு, அந்த நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்னா கிடையாது. உங்களுக்கே தெரியும், காலையிலையும் மாலையிலையும் ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜூம் மீட்டிங்ல பேசினதெல்லாம் யாரு? ஜெயிலுக்கு போயிட்டு கழி தின்னுட்டு வந்த கும்பல் தானே பேசிச்சா இல்லையா? ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணவங்க சொல்லுங்க. அடுத்து இந்த நியோமேக்ஸ் விவகாரம் வழக்குல சிக்கின இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனை மாவட்டங்கள்ல, எத்தனை இடங்கள்ல, எத்தனை ஏக்கர் நிலங்களை இவர்கள் கைமாத்தி இருக்கிறாங்க? நீதிமன்றத்திட்ட முன் அனுமதி பெற்றுதான் இந்த இடங்களை இவங்க கைமாத்தி இருக்கிறாங்களா? பினாமி சொத்துக்களை பதுக்கி இருக்கிறாங்களா? அப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிறாது. அது இவர்களுடைய அந்த பிணையை ரத்து செய்வதற்கான ஒரு காரணி ஆகிறாது. ஆனா இது நாள் வரைக்கும் வழக்குல சிக்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் சார்பா, குழுமத்தின் சார்பா, அல்லது தனிப்பட்ட முறையில் ஆர்ஹெச் சார்பா, அதனுடைய ஒவ்வொரு துணை நிறுவனங்களுடைய இயக்குநர்களின் சார்பா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது வந்திருக்குதா? மொட்டக்கடுதாசி மாதிரி உலவ வர்றதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க பொறுப்பெடுத்துக்கணும். கமலக்கண்ணன் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குனர், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு மையமான கேள்வியா இருக்கு. இப்ப இந்த பாளையக்காரர்கள்ல ஒரு நபரான நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷன் டைரக்டர்ல முக்கியமானவரான பாபு ராமநாதன் எடுத்துக்கிட்டோம்னா, அவரது மகன் தனுஷ், மனைவி மகேஸ்வரி ஆகியோரை கொண்டுதான் ஆஸ்டோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு துணை நிறுவனம் இயங்கி வருது. இவர்கள் பெயர்ல போடிக்கு அருகில கிரீன் ராயல் ரெசார்ட் அப்படின்ட்டு ஒரு சொத்தை EOW போலீசார் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த ரெசார்ட் இன்ன வரைக்கும் இயங்கி கொண்டுட்டு இருக்கு. மொத்தம் 21 அறைகளை கொண்ட ரெசார்ட்ஸா அது இருக்கு. அதனுடைய உள்ளேயே 3 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு செயல்பட்டு இருக்கு. நாமளே அந்த ரெசார்ட்டுக்கு போன் பண்ணி
அறைய புக் பண்றதுக்காக விசாரிச்சப்பவே 3000 3700 ரூபாய் வரைக்கும் 3 பேர் தங்கக்கூடிய அறைக்கான வாடகையாக அவர்கள் ஒரு நாள் வாடகையை அவங்க பிக்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த வருமானம் எல்லாம் யாருக்கு போகுது? அந்த கிரீன் ராயல் ஹோட்டல் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்து அப்படின்னு சொன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இஓடபிள்யூ போலீசாரினுடைய வசந்தானே போகணும். அது இந்த வழக்கு செலவுகளுக்காகவும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தில் இருந்தும் மாசத்துக்கு ஒரு ஆளை இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டவன எல்லாத்தையும் ஈஸியா செட்டில் பண்ணி வெளில அனுப்ப முடியுமா? முடியாதா? இது யார் செய்யக்கூடிய வேலை? ஆனா அந்த இடத்துல ஜூபிட்டர் செல்வம், மணிகண்டன் அப்படின்னு 2 பேர் உட்காந்துக்கிட்டு பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க மேனேஜர்களா இருந்து. அப்ப கிரீன் ராயல் ஹோட்டல் நியோமேக்ஸினுடைய சொத்து, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் யாருடைய சொத்து? யாருக்கு போகுது? இதற்கு யார் விடை சொல்லுவா? இதே போல குமுளியில தேக்கடிக்கு பக்கத்துல ஒரு ரெசார்ட் மீடோ வியூ இன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 14 அறைகளை கொண்ட ஒரு ரிசார்ட். அதனுடைய உரிமையாளர்கள் கம்பம் செல்வகுமாரும் பாபு ராமநாதனும். இததான் சமீபத்துல நீதிமன்ற விசாரணையில அரசு வழக்கறிஞர் குமுளி பக்கத்துல நாங்க ஒரு ரிசார்ட்டை ஒரு சொத்தை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு பதிவு செய்தாங்க. அவர்கள் பதிவு செய்தது தப்பு இல்லை. ஆனா அது எப்படி பதிவு செய்யப்பட்டதுன்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில தனிப்பட்ட முறையில நேரா போயிட்டு அதனுடைய ஆவணங்களை எல்லாம் சேகரித்து லைவா அவங்க வீடியோ போடுறாங்க, அந்த ரிசார்ட்டை சுத்தி பாக்குறாங்க. அந்த ஆவணங்களை இஓடபிள்யூ போலீசார்ட்ட பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு இஓடபிள்யூ போலீசார் அந்த சொத்துக்களை அட்டாச் செய்வதற்கான பணியை தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்தது கம்பம் செல்வகுமார் தொடர்புடைய சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஏற்கனவே சூர்யா ஹோட்டல்னு இயங்கிட்டு இருந்தது, இப்ப அன்னபூர்ணா ஹோட்டல்னு இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கம்பம் செல்வகுமார் தொடங்கி பாபு ராமநாதன் குடும்பத்தினர் தொடங்கி தொட்டு சிக்கு இளஞ்சி குருசாமி இவர்களுடைய அந்த கூட்டணியில இந்த காம்பினேஷன்ல பல சொத்துக்கள் இருக்கு. உதாரணமா பெரியகுளம் N1 இணை சார்பதிவாளர் அலுவலகத்துல கடந்த 2021 செப்டம்பர் 9ஆம் தேதி 2325/2021 என்ற ஆவண பதிவெண் கொண்ட அந்த சொத்து நியோமேக்ஸ் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் முதல்வராகவும் திருவருள் செல்வமணி முகவராகவும் இருந்து தொட்டு சிக்குக்கு அது கைமாறி இருக்கு. இந்த சொத்து இப்ப யாருக்கிட்ட இருக்கு? ரெண்டாவது 2021 வருஷம் ஏப்ரல் 28 ஆவண எண் 2999/2021 குருசாமி எழுதி வாங்குறாரு. அந்த சொத்து யாருகிட்ட இருக்கு? அதே போல தேனி மாவட்டத்துல அழகாபுரியை சேர்ந்த சுந்தர்ராஜன் RH இயங்குனவர் பெரியகுளம் சின்னமனூர் சப்டிவிஷன்ல ஆவண எண் 1714/2025 கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஒரு 84 சென்ட் மதிப்புள்ள நிலம் சர்வே எண் 482/5 இந்த இடம் கைமாறி இருக்கு. சுந்தரராஜன்கிறவரு நியோமேக்ஸினுடைய RH, அவரு வழக்குல தொடர்புடையவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழல்ல அவர் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து 2025 வருஷம் 4வது மாசம் கைமாறுது அப்படின்னு சொன்னா இதற்கு அர்த்தம் என்ன? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கரகாட்டக்காரன் படத்துல வர காமெடி மாதிரி ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். 2021 நியோமேக்ஸினுடைய சொத்தா இருந்துச்சு, அன்னைக்கு நியோமேக்ஸ் பேர்ல இருந்துச்சு. இன்னைக்கு 2025 இன்னைக்கு அந்த சொத்தை யார் வச்சிருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாலே இதற்கான விடை தெரிஞ்சிடும். நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை எளிதில் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க. இந்த விவகாரத்தினுடைய இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே இஓடபிள்யூ போலீசார் வேலையே செய்யல, அவங்கதான் இந்த வேலையை செய்யணும், அவங்க அட்டாச் பண்ணல அப்படின்னு இஓடபிள்யூ போலீசாரை குறை சொல்வது நம் நோக்கம் அல்ல. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய மனநிலை அது போலதான் இருக்கு. இஓடபிள்யூ போலீசார் சரியில்லை, அவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாதான் அட்டாச்மெண்ட் ஆகும், அந்த மனநிலையில தான் முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பரிசீலிக்க வேண்டியிருக்கு. இந்த விவகாரத்தை அடுத்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பேசலாம். அதனுடைய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.